இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 2 வருட காலத்தில் மலாய்க்காரர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றனவா? துன் மகாதீர் நிரூபிக்க வேண்டும். ஒற்றுமை அரசாங்க நிர்வாகத்தில் கடந்த 2 வருட காலமாக மலாய்க்காரர்களின் உரிமைகள் எந்தெந்த வகையில் பறிக்கப்பட்டு வருகிறது என்பதை முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமதும் பரிகத்தா நேஷனலை சேர்ந்த அவரின் சகாக்களும் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மலாய்க்காரர்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் இந்நாட்டில் மலாய்க்காரர்கள் தங்கள் அதிகாரத்தை இழக்கலாம் என்று நேற்று முன்தினம் எச்சரிக்கை விடுத்துள்ள மகாதீரின் கூற்று எந்த அளவிற்கு உண்மை என்பதை ஒரு முன்னாள் பிரதமர் என்ற முறையில் அவர் துல்லியமாக விவரிக்க வேண்டும் என்று அம்னோ மூத்த தலைவர் ஒத்மன் டேசா வலியுறுத்தியுள்ளார். மலாய்க்காரர்களின் உரிமைகள் பறிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும், தங்கள் முன் தோன்றியுள்ள ஒரு பொது எதிரியை எதிர்கொள்ளவும், மலாய்க்காரர்களின் நலனை முன்னெடுக்கவும் பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மற்றும் அவரின் சகாக்களுடன் தாம் ஒன்றிணைவதாக துன் மகாதீர் அறிவித்தார். துன் மகாதீர் யாருடன் இணைகிறார், இணையக்கூடாது என்பது அவரின் பிரச்சனையாகும். ஆனால் மலாய்க்காரர்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்புகின்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுகிறார்கள். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக கூறியுள்ள துன் மகாதீர் அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நிரூபிக்க வேண்டும் என்று ஒத்மன் டேசா கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் அந்நிய நாட்டவர்கள் நாட்டிற்குள் மிக எளிதாக நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் பொறுப்பற்ற குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் அமைக்கப்பட்ட செட்டிங் முறை முற்றாக துடைத்தொழிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த செட்டிங் முறை இன்னமும் ரகசியமான முறையில் செயல்பட்டு வருவதாக முக்கிய வட்டாரம் தெரிவித்துள்ளது. செட்டிங் முறையை துடைத்தொழிப்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முழு வீச்சில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 50க்கும் மேற்பட்ட குடிநுழைவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். சில அதிகாரிகளின் இல்லங்களில் சோதனையிடப்பட்டதில் பல லட்சம் ரிங்கிட் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் செட்டிங் முறை மீண்டும் தலை தூக்கியது என்றும், இம்முறை அவர்கள் கையாளுகின்ற நடைமுறை முற்றிலும் மாறுபட்டுள்ளதாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. முகப்பிடங்களில் அதிகாரிகள் கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்று உள்துறை அமைச்சு தடை விதித்துள்ளது. ஆனால் நாட்டிற்குள் நுழைகின்ற அந்நிய நாட்டவர்களின் கடப்பிதழின் ஆக கடைசி 4 எண்கள் மட்டும் முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டு குறித்து கொள்ளும்படி நினைவுறுத்தப்படுவதாக புதிய செட்டிங் முறையில் தெரியவந்துள்ளது என்று ஊடக தகவல்கள் கூறுகின்றன. போதைப்பொருள் தயாரிக்கப்படுவதற்கு தற்போது சைக்கோ ஆக்டிவ் எனும் உளவியல் மருந்து பயன்படுத்தப்பட்டு வருவது போதைப்பொருள் தொடர்புடைய குற்ற செயல்களை துடைத்தொழிக்கும் முயற்சியில் அரச மலேசிய போலீஸ் படை மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி வருவதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் பேர்வழிகள் போதைப்பொருள் தயாரிப்பதற்கு மனநோய் தொடர்புடைய மருந்து கலவையை பயன்படுத்துவதாக தெரியவந்துள்ளது. ரசாயன கலவையை மாற்றிக்கொள்ளும் முறையின் கீழ் அவ்வகை மருந்து போதைப் பொருளில் கலக்கப்படுகிறது. இந்த உக்தியின் மூலம் போதைப்பொருள் தன்மையையும் அதன் கடுமையையும் அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக IGP விளக்கினார். மிக கடினமாகி வரும் போதைப்பொருள் குற்ற செயல்களை துடைத்தொழிக்கும் முயற்சிக்கு தீர்வு காணும் வகையில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் அது தொடர்பான ஆய்வை மேற்கொண்டு வருவதாக IGP விளக்கினார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகி PKR கட்சியில் இணையப் போவதாக கூறப்படுவது தொடர்பில் தாம் இதுவரையில் எந்தவொரு தகவலையும் பெறவில்லை என்று அம்னோ தலைவர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி தெரிவித்தார். அதேவேளையில் தங்கு ஜஃப்ருல் PKR கட்சியில் இணைவது தொடர்பில் அம்னோ உச்சமன்றமும் எந்தவொரு அறிக்கையும் பெறவில்லை என்று அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டார்.
பொருளாதார வல்லுநரான துங்கு ஜஃப்ருல் பிகேஆர் கட்சியில் இணைவது தொடர்பில் தற்போது உயர்மட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் இல்லை என்று துணை பிரதமருமான அஹ்மத் ஜஹீத் விளக்கினார். எனினும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் சக உறுப்பு கட்சிகளின் உறுப்பினர்களை களவாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அஹ்மத் ஜஹீத் நினைவுறுத்தினார். சபா மாநில ஆளுநர் துன் ஜுஃபார் மஹிருடின் பதவி தவணை காலம் இம்மாதம் இறுதியில் நிறைவு பெறுவதையொட்டி அந்த மாநிலத்தின் புதிய ஆளுநர் பெயர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபா புதிய ஆளுநருக்கான பதவி நியமன கடித ஒப்படைப்பு சடங்கு அடுத்த வாரம் டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இஸ்தானா நகாராவில் நடைபெறவிருப்பதாக ஓரியண்டல் டெய்லி நியூஸ் தெரிவித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி சபா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட துன் ஜுஹார் மஹிருடின் சபா மாநிலத்தில் சேவையாற்றிய நீண்டகால ஆளுநர் என்ற வரலாற்று குறிப்பை கொண்டுள்ளார். சபாவில் அம்னோவை வேரூன்ற செய்த முக்கிய தலைவர்களில் ஒருவரான துன் ஜுஹார் சபா சட்டமன்ற சபாநாயகராகவும் பதவி வகித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை மாலையில் பெய்த கனத்த மழையில் பினாங்கில் பயான் பாருவில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு பாதசாரிகளையும் வாகன ஓட்டிகளையும் பெரும் சிரமத்தில் ஆழ்த்தியது. இந்த அடைமழையில் ஜலான் மசூரி, ஜலான் மயாங் பசேர் மற்றும் சன்ஷான் ஸ்கொயர் பேரங்காடி அருகில் உள்ள பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறின. 5 மணிக்கு தொடங்கிய இந்த அடைமழை ஸ்பைஸ் அரேனா மாநாட்டு மையத்திற்கு முன்புறமுள்ள பிரதான சாலைகளில் நீர் கரை புரண்டோடும் அளவிற்கு முழங்கால் வரையில் வெள்ளத்தின் மட்டம் உயர்ந்து காணப்பட்டது. அண்மைய காலமாக பயான் லெப்பாஸ் பகுதியில் 1 மணி நேரம் பெய்யக்கூடிய மழையில் கூட பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு நிலைமையை மோசமாக்கி விடுவதாக வாகன ஓட்டிகள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். கடந்த வியாழக்கிழமை பட்டலிஞ்சையாவில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி எல்ஆர்டி ரயில் தூணில் மோதி தீப்பிடித்துக் கொண்ட சம்பவத்தில் அதன் ஓட்டுநர் கருகி மாண்ட நிலையில் அந்த காரின் உரிமையாளரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். காரின் உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பட்டலிஞ்சையா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷருநிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். காரின் உரிமையாளர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அன்றைய தினம் அந்த காரை பயன்படுத்தியவர் தமது மகன் என்பதை அவர் உறுதி செய்துள்ளதாக ஏசிபி ஷருநிசாம் குறிப்பிட்டார். எனினும் டிஎன்ஏ மரபணு சோதனை முடிவடையும் வரையில் கருகி மாண்ட நபரின் அடையாளத்தை வெளியிட இயலாது என்று அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள